பைபிள்ல ஒரு கேரக்டர் வருது, சிம்சோன் அவனுக்கு பேரு. குழந்தைய வயிற்றுல கொடுத்த உடனே கடவுள் சொன்னாராம் அந்த அம்மாட்ட, நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது, முடி வெட்டக்கூடாது குழந்தை பிறந்த உடனேன்னு. அப்ப அந்த குழந்தைக்கு திராட்சை ரசம் ஆகாது, முடிதான் அந்த குழந்தையின் பலம். இது ரெண்டும் அசிரீரி சொல்லிருச்சு. குழந்தை வளருது, அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. ஒரு எலும்பால ஒரு பெரிய சிங்கத்தையே அடிப்பான். முடி இப்படி இருக்கும், ஹேண்ட்ஸம் ஃபெலோ. அவன் மனசுல ஒரு சின்ன வார்த்தை விழுந்துருச்சு, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சிம்சோனை லவ் பண்ணலையாம். அவன் ரொம்ப சோகத்துல குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஒரு பொண்ணு வந்தான் அவனோடு சேர்ந்து சுத்துறதுக்கு. அவ பேர் தெலீலாள். பெஸ்டி, நாட் லவர், நோ வைஃப், நோ கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்டி. கூட சுத்திக்கிட்டே இருக்கும், எந்த பொறுப்பும் கிடையாது. தெலீலாள் வந்தா, இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருந்தது அவனை சாவடிக்கிறதுக்கு. அவன் இருக்கிறதுனால அந்த சமூகத்தை அண்ட முடியல. தெலீலாள விலை பேசிட்டாங்க, 100 காசு தரேன், இந்த சிம்சோனுடைய உடம்புல எங்க இருக்கு சத்து, எதை அழிச்சா அவன் சாவான் எனக்கு சொல்லித்தான், உனக்கு 100 காசு தருவேன். வந்து பேசுறாங்க தெலீலாள், ஏய் எங்க அடிச்சா நீ சாவ கேக்குறாங்க. இவன் சிரிக்கிறான். அவன் ரொம்ப விளையாட்டா, என்னை வந்து கம்பியில கட்டினா நான் செத்துருவேன், போய் கம்பியில கட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து கம்பியில கட்டினா செத்துருவேன், சாவுல வெறும் கயிறுல கட்டினாலே செத்துருவேன். அடுத்த நாள் கயிறுல கத்துறாங்க, சாகல. அவன் விழுந்து அழுகுறாங்க, பொருள்றா விழுந்து, நீ சொல்ல மாட்டியா, என்ன ஏமாத்துறியா, உன் உயிர் எங்க இருக்குன்னு தான் சொல்ல. அவ அழுறத பார்த்த உடனே மனசு அப்படியே வாடிருச்சு அவனுக்கு. ஏன் அழுகுற அப்படின்ட்டு மடியில போட்டுக்கிட்டான். மடியில போட்டுட்டு சொன்னானா, நான் சொல்வேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த முடி இருக்குல்ல, இந்த முடி நிச்சயமா அப்படி எழுந்து உட்காந்து அவனை மடியில போட்டுக்கிட்டான். தலைமுடிய தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த சொகத்துல பாவி தூங்கிட்டான். அந்த முடிய 7ஆ பிரிக்கிறான். அவன் உறங்கியதற்கு பிறகு புள்ள மொட்டை அடிச்சிட்டான். காலையில் எழுந்திருக்கிறான் சிம்சோன். ஒரு கோழி குஞ்சை போல் உணர்கிறான். தன்னுடைய எல்லா தாளந்துகளும் அந்த பராக்கிரமும் போனதை உணர்கிறான். தெலீலாவை காணோம். பகைவர்கள் வந்து பிடித்துக் கொள்கிறார்கள், போய் சிறையில் அடிக்கிறார்கள். சிறையில் அடைக்கின்ற பொழுது அவனுடைய கைகளை தூண்களில் கட்டி வைத்து அவன் கண்களை நோண்டி எடுக்கிறார்கள். குருடான சிம்சோன் இங்கேயும் அங்கேயும், he is roaring like a lion. என்ன பண்றது, போய் உள்ள போடுறாங்க. சிறைச்சாலையில் அழுகிறான், இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். போன கண்ணு போனதுதான், முடி வளருது, பராக்கிரமம் வருது. அவன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான், அவனால் அவர்களை வெல்லவே முடியவில்லை. கடைசியில் அவனை தூணில் கட்டி வைக்கிறார்கள். அவன் அப்படியே அந்த தூண்களை இழுத்துக்கொண்டு சிறைச்சாலை முழுவதுமாக அப்படியே அவன் மீது விழ, 1000ற்கும் மேலான தீமையானவர்களுடன் சிம்சோனும் இறந்து போனான் என்று பைபிள் கதையை முடிக்கிறது. கடைசியா ஒரு ட்ரிபியூட் மட்டும் கொடுக்குது. அவன் உயிரோடு இருந்து கொன்ற தீமையானவர்களை விட அவனோடு சேர்ந்து இறந்த தீமையானவர்கள் அநேகம். கடவுள் சிம்சோனை போல் நமக்கும் பல பராக்கிரமங்களை தந்திருக்கிறான். எந்த காரணத்திற்காகவும் எந்த பலவீனத்திற்காகவும் இருக்கின்ற கடவுள் கொடுத்த எல்லாவற்றையும் பாதுகாப்பாக வைத்து அடுத்த கட்டத்திற்கு இறைவனுடைய வழியின்படி அதை செலவழிப்பதற்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட் என்று சொல்லிக் கொடுங்கள்.